வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்த பாருங்கள். ஒரு குன்று மலை அப்படின்னு எது வேணால் சொல்லலாம். அது முழுக்க பாறைனால் ஆனது. பாருங்க, காமிக்கிறேன். இந்த மலைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த மலை உச்சியில் ஏறுறது பெரிய சவால். யாருமே ஏற முடியாது. அப்படி ஏறினாலும் ரொம்ப கடினமாக இருக்குமா. கஷ்டப்பட்டு தான் ஏறணும். மேலே ஒரு அதிசயம் இருக்குது. இந்த மலை உச்சியில் ஒரு அதிசயம் இருக்குது. மேலே ஏறினா அங்கே போவோம். அந்த மலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அந்த மலைக்கு போயிட்டு மேலே அப்படி என்ன அதிசயம் இருக்குன்னு பார்த்துட்டு வருவாங்க. பாருங்கள், அந்த தூரத்தில் அந்த கம்மா நிறைஞ்சிருச்சு, ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் சுவிட்சர்லாந்தை ட்ரீம்லேண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ட்ரீம்லேண்டு இங்கே தான் இருக்குது, நம்ம ஊரில் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு. மலையும் பாருங்கள், குன்று முழுக்க பாறைனால் ஆனது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் நம்ம ஊர் சொர்க்க உலகம், ட்ரீம்லேண்டு. பாருங்கள், எனக்கு அம்மா நிறைஞ்சி மறுக்கா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. நிரம்பி எக்ஸ்ட்ரா தண்ணீர் அடுத்தடுத்த கம்மாய்க்கு போய்கிட்டு இருக்கு. வாங்க, அதை கிட்ட போய் காமிக்கிறேன். பாருங்க, இந்த கம்மா தான் நிறைஞ்சிருக்கு. இன்னும் அங்கிட்ட இருக்குது, உள்ளே இருக்குது. பெரிய கம்மா தான் நிறைஞ்சு போகுது தண்ணி. நண்பர்களே, பாருங்கள், நம்ம மலை அந்த மலை கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மலை ஃபுல்லாக பாறைனால் ஆனதான். பாறை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம். உண்மையை சொன்னால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல நண்பர்களே. அப்படி ஒரு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே இருந்துடலாம் போல் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் மக்களே, தாமரை குளம். இது பேர் தான் தாமரை குளம். பாருங்கள், தாமரை ஃபுல்லாக தாமரை தான். ஆனால் இன்னும் மலரில் பூராமே மொட்டாக இருக்குது. ஃபுல்லாக தாமரை. ஒரு கோயில் இருக்குது. நம்ம இப்போ அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மலையில் தான் நம்ம உச்சியில் ஏற போகிறோம். பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு. இந்த வியூ பாருங்கள் மக்களே, படிக்கட்டு எப்படி இருக்குன்னு. இந்த படிக்கட்டை பார்த்தாவே ஏடா எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கு. நாங்கள் ஏறுவோம் மேலே. இதுக்கு பேர் தான் கத்தாழை, சோத்து கத்தாழைன்னு நினைக்கிறேன். பேர் எழுதியிருக்காங்க நிறைய. நண்பர்களே பாருங்கள், எல்லாமே பச்சை கலர் தான். ஒரு காவாசி ஏறிருப்போம் இப்போ தான். அதுக்கே மூச்சு வாங்குது. இன்னும் ஒரு அனுமார் கோயில் இருக்குது, அதில் உட்காந்துருக்கோம். இன்னும் முக்கால்வாசி ஏறணும். இந்த பாறையை பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குப்பா. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மலை. எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. கீழே விழுந்து அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும்.
இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கீழே உருணும்னா கரெக்டாக அந்த குளத்துல தான் போய் கிடப்போம். அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. இது வரைக்கும் வந்தது கூட பெருசாக தெரில. இது என்னமோ இன்னும் செங்குத்தாக இருக்குது. படி இருக்கான்னு தெரில. வாங்க போவோம் மேலே. வந்துட்டோம், முடிச்சுட்டு தான் போகிறோம். இல்லை பாருங்கள், இது வரைக்கும் சிமெண்டில் படி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ பாறையில் தான் அப்படியே படி மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. உக்காந்துட்டோம் மூச்சு வாங்கி செத்த நேரம். ஏன்னா சித்தர் குகை செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. இதில் எதுவும் குகை இருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் சிமெண்ட்டு, இதுக்கு எங்கிட்டு பாறை. ஐயோ எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. கீழே வலிக்கு விழுந்தா அவ்வளோதான். இந்த கம்பியை பிடிச்சி தான் ஏறணும், இல்லாட்டி அவ்வளோதான் வலிக்கிரும் போலுங்க. இப்போ உண்மையில் ரொம்ப பயமாக இருக்குது. நான் தெரியாமல் ஏற்றேன் இந்த மலையில். இதில் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ரொம்ப ஆபத்தான பயணமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதோடு நாங்கள் கீழே இறங்க போகிறோம். இன்னொரு தடவை முயற்சி பண்ணுறோம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது நண்பர்களே. மேலே ஏறணும்னு ஒரு இதில் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வெயிலுக்கும் இந்த மலைக்கு அப்படியே ஒரு மாதிரியாக வந்துருச்சு. இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணணும் நண்பர்களே. எப்படியாச்சும் இதில் ஏறி போடுவோம். பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு. இல்லை நானும் ட்ரை பண்ணேன். பாருங்கள் பாதையை பாருங்கள். இது அப்படியே வழுகிற மாதிரி இருக்குது இந்த படிக்கட்டு. ஆனால் இதில் மக்கள் ஏறி மேலே போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப படிக்கட்டு இல்லை இந்த இடத்துலலாம். பாருங்கள் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நண்பர்களே, இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம SJ75 vlog சேனலை எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. எங்கள் முயற்சிக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு சிறிய சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அடுத்த முறை கண்டிப்பாக அந்த மலையில் உச்சியில் ஏறிடுறேன். முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.